ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு 2 இயர்ஸ் ஜேர்னியில் இன்றைக்கி ஒரு நல்ல லெசன் கற்றுக் கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். நான் 2024 என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போலேருந்து 2026 வரைக்கும் வந்த எக்ஸாம்ஸ் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஐ மீன் குரூப் 2 குரூப் 1 நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் குரூப் 2 வந்து 2024 ஒன்று நடந்துச்சு, 25 ஒன்று நடந்துச்சு. அது ரெண்டுமே அட்டன் பண்ணிட்டேன். அதே மாதிரி குரூப் 4 மட்டும்தான் நான் அட்டன் பண்ணல. நான் வந்து குரூப் 1 குரூப் 2க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டோட கொஷின் பேப்பர் என்னோடய அப்பா வீட்டில் இருந்துச்சு. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். அதை எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. ஒரு நேம் நான் சர்ச் பண்ணுறேன், ஃபுல்லாக ஹிந்திலேயே வந்துச்சு. எனக்கு பயங்கர ஷாக்கு. எல்லாருமே ட்ரெண்ட் மாறிடுச்சு இப்படிலாம் சொல்கிறப்போ நான் ஏதோ அசால்ட்டாக இருந்த மாதிரி தான் ஃபீலு. எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல. 2024 தான் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறேன் குரூப் 1. அப்போது எனக்கு தெரியல. பட் இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக ஹிந்தியில் வரப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமே சென்ட்ரல் லெவலுக்கு இப்போ நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியுங்கிறத நான் இன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணுறேன். சீரியஸ்லி 2 இயர்ஸ் கழித்து எனக்கு ரியலைஸ் ஆன விஷயம். இப்போ எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும் புதுசாக வர்றவங்களுக்குலாம் அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட்டு எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் பயமும் கூட அதிகமாகிருச்சு. பட் கண்டிப்பாக நம்மளால் முடியும். நம்மளோட எஃபோர்ட்டு, ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.